இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பால்வளத்துறை 70% வளர்ச்சியடைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உரை. கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவு. விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க இயலாது. மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜோதிராமன் உத்தரவு. கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன். கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கச்சத்தீவை பற்றி பேச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பீகாரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது வந்தே பாரத் ரயில் மோதியதில் 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பால்வளத்துறை 70% வளர்ச்சி அடைந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ரோட்டாக் பகுதியில் ரூபாய் 325 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள பால் உற்பத்தி தொழிற்சாலையை மத்திய அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்து பேசினார். அப்போது இந்தியாவில் பால்வளத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் பால்வளத்துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பால்வளத்துறை 70% வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் 2014-15 ஆண்டில் 8 கோடியே 60 லட்சமாக இருந்த கறவை மாடுகளின் எண்ணிக்கை 11 கோடியே 20 லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும், பால் உற்பத்தி 14 கோடியே 60 லட்சம் டன்னிலிருந்து 23 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும், 8 கோடி விவசாயிகள் பால்வளத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளில் உலகின் முன்னணி பால் உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்நிலையில் கரூர் பலி சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இரங்கல் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது என்றும், என்ன மாதிரியான கட்சி இது? கரூர் துயரத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்றும், இது அக்கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது எனவும், அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பை கூட தமிழக வெற்றிக் கழகம் பின்பற்றவில்லை என்றும் நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்தார். மேலும் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்படுகிறது என்றும், வழக்கின் ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூர் காவல்துறையினருக்கு நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். இதனையடுத்து விசாரணையின் நிறைவாக விதிகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை நீதிபதி செந்தில்குமார் முடித்து வைத்தார். விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளது, ஆகவே முன்ஜாமீன் தர இயலாது என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜோதிராமன் உத்தரவிட்டார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரின் முன் ஜாமீன் மனுக்கள் மீது விசாரணை துவங்கியது. மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜோதிராமன் முன்பாக முன்ஜாமீன் மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. நாமக்கல் விவகாரத்தில் ஒருவரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தின் ஏற்பாட்டாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் கைது செய்யப்பட்டுள்ளார்.
எங்கள் தொண்டர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வேண்டுமென்றே தாமதமாக வந்தது போல் கூறப்படுகிறது என்றும் எஃப்ஐஆரில் தவறான தகவல் உள்ளது என்றும் வேலுசாமிபுரத்தில் அனுமதி கோரிய போது காவல்துறை மறுத்திருக்கலாம். கூட்டத்தில் காவல்துறை தடியடி நடத்தியது கரூரில் நடந்தது திட்டமிட்ட செயல் அல்ல, விபத்து என ஆனந்த் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கரூர் நெரிசல் வழக்கில் 2ஆம் குற்றவாளியாக ஆனந்த், 3ஆம் குற்றவாளியாக நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டுள்ளனர். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நீதிமன்றத்தை தொந்தரவு செய்கிறது. மூத்த IPS அதிகாரியை கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளது. ஆகவே முன்ஜாமீன் தர இயலாது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஜோதிராமன் உத்தரவிட்டார். கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என்று கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என்ற தலைப்பில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திறந்து வைத்த 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர்களை கீழடி அருங்காட்சியகம் கவர்ந்துள்ளது என்றும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து வருவோரும் தமிழரின் தொன்மை கவினுர காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டு வியப்பதை இன்று திடீர் ஆய்வுக்காக அங்கு சென்றபோது அறிந்து கொண்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகமும் வரும் ஜனவரியில் திறக்கப்பட உள்ளது எனவும், பொருணை அருங்காட்சியகம் வரும் டிசம்பரிலேயே மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றொரு அருங்காட்சியகம் எழுந்து வருகிறது. பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் நிலத்திலும் நீரிலும் இலக்கியத்திலும் ஆய்ந்து இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கித்தான் எழுதப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து வருகிறது நமது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை பற்றி பேச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுவதற்கு முன்பு ஒருமுறை கண்ணாடியை பார்த்திருக்கலாம் என்றும், அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியதாக உள்ளது என்றும், கச்சத்தீவை பற்றி பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவை தாரை பார்த்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி என்றும், இன்று நீங்கள் கைகோர்த்து நிற்கும் காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவு பற்றி சண்டை போட வேண்டும் என்றால் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் கரூர் துயரத்தின் போது அவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஏன் அப்போது அங்கே செல்லவில்லை, இது அரசியல் தானே என்று வீராவேசமாக பேசும் பொம்மை முதலமைச்சரே, நான் கேட்கிறேன், கரூருக்கு ஓடோடி சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை, வேங்கை வயலுக்கு ஏன் செல்லவில்லை, ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கு ஏன் செல்லவில்லை, அப்போது நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பீகாரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது வந்தே பாரத் ரயில் மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரின் புர்னியா மாவட்டத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது வந்தே பாரத் ரயில் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக புர்னியா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்த நபர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை அக்டோபர் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக சென்னை நந்தனத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார்.
சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன கட்டிட ஆடிட்டோரியத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் வரும் 9-10 தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு 2025 என்ற மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உலக அளவில் உயர்த்திடவும் அவற்றுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் இந்தியாவிலேயே முதலாக வருகிற 9-10 தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெறுவதாகவும் அக்டோபர் 9 தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டினை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் மாநாட்டில் 39 நாடுகளில் இருந்து 264 பங்கேற்பாளர்களுடன் 30,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயங்குவது ஏன் என்று சென்னை தியாகராய நகர் மாபோ சிவஞானத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னையை மீட்ட சிலம்ப செல்வர் மாபோ சிவஞானத்தின் 30ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள மாபோ சிவஞானத்தின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த மாபோசியின் திருவுருவ சிலைக்கு மாபோசி செந்தில், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், சத்திரிய சான்றோர் படை கட்சியின் தலைவர் ஹரிநாடார், இந்திய நாடார்கள் பேரவைத் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மொழிவாரி மாகாணங்கள் பிரித்த போது திருத்தணியை ஆந்திராவில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்திய போது எக்காரணத்தை கொண்டும் ஆந்திராவிற்கு திருத்தணியை கொடுக்க மாட்டோம் என்று பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் மாபோ சிவஞானம் என்றும், சென்னையை ஆந்திராவிடம் கொடுக்க முற்பட்ட போது தலை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம் என்று சென்னையை தமிழ்நாட்டோடு இருக்க செய்தவர், சிலப்பதிகாரத்திற்கு மாநாடு நடத்தியவர் ஐயா மாபோ சிவஞானம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஐயா மாபோசி அவர்களுடைய நினைவு நாள் என்று ஐயா மாபோசி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் சென்னையிலே நின்று கொண்டு சென்னை இன்றைக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிறது என்று சொன்னால் ஐயா மாபோசி அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்தபோது திருத்தணி, அதே போன்று சென்னை, இந்த திருத்தணியை பொறுத்தவரை அது ஆந்திராவோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்திய போது எக்காரணத்தை கொண்டு நாங்கள் திருத்தணியை நாங்கள் ஆந்திராவுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாடோடு இணைப்பதற்குண்டான அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஐயா மாபோசி அவர்கள். அது மட்டுமில்லாமல் சென்னை அன்றைக்கு ஆந்திர மாநிலம் அன்றைக்கு அவர்களோடு இணைக்க முற்பட்ட போது தலை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம் என்று சொல்லி சென்னையை இன்றைக்கு தமிழ்நாடோடு இருக்க செய்தவர் ஐயா மாபோசி அவர்கள். ஐயா மாபோசி அவர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கரூர் சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது, இதயமே வெடித்துவிடும் போல் உள்ளது என்றும், வரும் காலங்களில் இதுபோன்ற துயர சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூர் சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது, இதயமே வெடித்துவிடும் போல் உள்ளது. அரசியல் வரலாற்றில் இதுபோல் சம்பவம் நடைபெற்றது இல்லை. கரூரே தண்ணீரை கடலில் சிந்திக் கொண்டிருக்கிறது என ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவர்கள் அனைவரும் இறைவனடி சேர வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் நலமுடன் வீடு திரும்ப ஆசைப்படுகிறேன் எனவும், வரும் காலங்களில் தமிழக அரசு மற்றும் மக்கள் இதுபோன்ற துயரங்களை ஏற்படுத்தாமல் இருக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கரூர் சம்பவம் குறித்து விஜயை தவிர்த்து மற்ற எல்லோரும் பேசுகிறார்கள். நாங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்திற்கு மார்க்கெட்டிங் ஆபீசரா என்று மதுரையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஒட்டன்சத்திரம் மற்றும் கரூர் செல்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மதுரை வந்தடைந்தார்.
அப்போது கரூர் சம்பவம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை குறித்து செய்தியாளர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இதை விஜயிடம் கேளுங்கள் என்றும், அவரை தவிர மற்ற எல்லோரும் இதை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்றும், நாங்க என்ன மார்க்கெட்டிங் ஆபீசரா தமிழக வெற்றி கழகத்திற்கு என்றும் தெரிவித்த அவர், சும்மா எங்களிடமே சென்னையில் மதுரையில் நொச்சு நொச்சு என்று கேள்வி கேட்கிறீர்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டோம். நீங்கள் சம்பந்தப்பட்ட நபரிடம் சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் கேட்க வேண்டும் என்றும் பாஜக அண்ணாமலை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் வீராணம் ஏரி பகுதியில் ரூபாய் 63 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணியினை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை வீராணம் ஏரி பகுதியில் ரூபாய் 63 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் வெள்ள தடுப்பு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் காந்தரூபன், துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்காலத்தில் வெள்ள சேதங்கள் ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த போது வீராணம் ஏரிக்கு ரூபாய் 63 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் வீராணம் ஏரியில் கூடுதல் நீர்போக்கி அமைத்தல் பணிகளும், ரூபாய் 13 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் வீராணம் ஏரியின் உபரி நீர்போக்கிகள், மதகுகளில் சேதமடைந்த இரும்பு கதவு பலகைகள், மின்தூக்கி சீரமைக்கும் பணிகளும், ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் வீராணம் நீர்த்தேக்க பிரதான உபரி வாய்க்காலான வெள்ளியங்கால் ஓடை மற்றும் மண வாய்க்கால்களை புனரமைக்கும் பணிகளும் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், வீராணம் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் பூங்கா உள்ளிட்ட வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். குடியாத்தம் அருகே வன விலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த நபரை வனத்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 15 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செங்குன்று பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளுடன் காப்பு காட்டில் ஒருவர் சுற்றித் திரிவதாக வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் குடியாத்தம் வனத்துறையினர் செங்குன்றம் பகுதியில் உள்ள காப்பு காட்டில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது செங்குன்றம் பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் காப்பு காட்டில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை பூமியில் பள்ளம் தோண்டி புதைத்துக் கொண்டிருந்த போது கையும் களவுமாக குடியாத்தம் வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர் வைத்திருந்த 15 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். வீரவநல்லூர் அடுத்த உப்பு வாணியமுத்தூர் பகுதியில் உள்ள தூயகம் முதியோர் இல்லத்தில் முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அடுத்த உப்பு வாணியமுத்தூர் பகுதியில் செயல்படும் தூயகம் முதியோர் இல்லத்தில் முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தூயகம் முதியோர் இல்ல நிர்வாகி டயானா மார்டின் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவின் முன்னதாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் 77 வயது மூதாட்டியான நெல்லை ரஞ்சிதாவின் சிங்கப்பெண்ணை நடனம் அனைவரையும் கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சேரன் மகாதேவி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் அலுவலர் சூசை மரியபாலன், வீரவநல்லூர் காவல்துறை ஆய்வாளர் சுஜித் ஆனந்த், சமூக நலத்துறை கவிப்பிரியா, ஆதம் இலியாஸ் சந்திரசேகர், பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த குமரன், பிரியா, தொழில் மலர் ராஜகோபால், யூசுப், ஜான்சன், இல்ல பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அலுவலர் சூசை மரியபாலன் தலைமையில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் ஜான் பிரிட்டோ நன்றி தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரோட் ஷோ நடத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மதுரை கிளையில் கடந்த 10ஆம் தேதி பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார். அந்த வழக்கின் விசாரணை இன்று நீதிபதி M. தண்டபாணி ஜோதிராமன் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாமல் அனுமதி கொடுப்பதால் தான் உயிரிழப்பு சம்பவம் நடக்கிறது என்றும், உரிய பாதுகாப்பு வழங்கிய பிறகே எந்த கட்சிக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும், அதுவரை அனுமதி கொடுக்க கூடாது என்றும் வாதிடப்பட்டது.
இதனையடுத்து பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ நடத்துவதற்காக ஏற்கனவே வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது எனவும் அதை கடைபிடிக்கும் எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி கொடுக்கலாம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்காக நடிகர் தனுஷ் தனது குடும்பத்துடன் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார். தேனி மாவட்டத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக நடிகர் தனுஷ் தனது குடும்பத்துடன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தார். அவருடன் அவரது சகோதரர் இயக்குனர் செல்வராகவன், அவரது மனைவி, குழந்தை மற்றும் தனுஷின் 2 மகன்கள் யாத்ரா லிங்கா மற்றும் அவர்களின் பெற்றோர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் வந்திருந்தனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு காரில் புறப்பட்டு சென்றனர். கடந்த வாரம் மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நடிகர் தனுஷ் மதுரை வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலூரில் பட்டதாரி இளைஞரை அடித்து உயிர் மாய்த்தல் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 5000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பட்டதாரி இளைஞர் ராம் பிரகாஷ் என்பவரை மேலூர் பேருந்து நிலையம் முன்பு 10க்கும் மேற்பட்டோர் அடித்து உயிர் மாய்த்தல் செய்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை முழுமையாக கைது செய்ய வேண்டும், உயிரிழந்த ராம் பிரகாஷ் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்தும் பெண்கள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன்ஜி, இசக்கி ராஜதேவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடமாம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியராஜ் உதவி மையம் அமைத்து பொதுமக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் வடமாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். முகாமில் அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெறுவதை பார்வையிட்டு மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சமூக நல பாதுகாப்பு வட்டாட்சியர் பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியராஜ் ஆகியோருடன் இணைந்து வட்டாட்சியர் வெங்கடேசன் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் துணைத் தலைவர் பிரசாத், வட்டார மருத்துவர் தேவதர்ஷினி, ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் பிரபு, ஊராட்சி செயலாளர் தனபால், கிராம உதவியாளர்கள் ஜெயந்தி, ஜெயபால், மருத்துவ உதவியாளர் வெங்கடேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் திமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியராஜ் உதவி மையம் அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினார். குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைப்பூர், வஞ்சி வாஞ்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைப்பூர், வஞ்சி வாஞ்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் தமிழக அரசின் உயரிய திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தனர். முகாமிற்கு வைப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி ராமச்சந்திரன், முன்னாள் தலைவர் சந்தானம் ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கலைஞர் காப்பீடு பெறுதல் மற்றும் மகளிர் உரிமை தொகை, வருமான சான்றிதழ், புதிய குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா, புதிய மின் இணைப்பு, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அளித்தனர். தேர்வு செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு அதிகாரிகள் சான்றிதழ் வழங்கினர். முகாமில் சர்பனஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, அரசு உயரதிகாரிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் 3ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமை சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்தார். முகாமில் அளவிற்கு அதிகமான கூட்டம் இல்லை என்றாலும் குறைவாக வந்திருந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் தேவைகளை பெறுவதற்காக கோரிக்கை மனுக்களை அளித்தனர். துறை சார்ந்த அதிகாரிகள் மனுக்களை இணையத்தில் பதிவு செய்தனர். தேர்வு செய்யப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர்.
முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார். இதில் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி வெங்கடேசன், ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன், நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ கிரி, மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 220 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று மாம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ்.டி. கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் மாம்பாக்கம் ஊராட்சியை சுற்றியுள்ள பொதுமக்கள் பங்கேற்று இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அளித்தனர். மனுக்களை பெற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் காச நோய், இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்டவற்றிற்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததுடன் பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கினர். முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடையே திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் பொதுமக்களிடம் என்னதான் பேசி வந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் எங்கள் தளபதியும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தான் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் இப்போதே தயாராகிவிட்டனர் எனவும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் பாஜகவிற்கு மறைமுக கூட்டாளியான தமிழக வெற்றி கழகமும் நேர்முக கூட்டாளியான அதிமுகவும் உள்ளது எனவும் பாஜக தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் மக்களிடத்தில் பேசி வருகின்றனர் எனவும் அது என்றைக்குமே தமிழ்நாடு மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்றும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் டெல்லி சென்றுள்ளனர் எனவும் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் தவேக பாஜக மறைமுக கூட்டணி என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 220 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். முகாமில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன், காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பண்ருட்டி தணிகாசலம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி, மற்றொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி, மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் ஊராட்சியில் ஆயுத பூஜை கொண்டாடிய கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், வார்டு கவுன்சிலர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் ஊராட்சியில் ஆயுத பூஜையை ஒட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சரஸ்வதி படத்தை அலங்கரித்து மாலை அணிவித்து பொரிகடலை, தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள் உள்ளிட்ட பல வகைகளுடன் திராட்சை, முந்திரி ஆகியவற்றை வைத்து படைகளிட்டு கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் சிறப்பாக வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து வார்டு கவுன்சிலர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பொரிகடலை, தேங்காய், இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். அப்போது கொளத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். இதில் கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி, கொளத்தூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர் தனசேகரன், பாத்திமா மணிகண்டன், கொளத்தூர் ஊராட்சி செயலாளர் அம்சநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமிகள் வடிவுடை அம்மன் திருக்கோவிலில் 2026 தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டி அதிமுகவின் 5 மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி 2026 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் அருள்மிகு வடிவுடையம்மன், ஆதிபுரீஸ்வரர் மற்றும் உற்சவ மூர்த்திகள், 64 நாயன்மார்கள் உள்ளிட்ட 400 தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆண்டு தமிழக முதலமைச்சராக வேண்டி சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. வழிபாடு நிகழ்ச்சிக்கு வடசென்னை வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமை தாங்கினார்.
நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் ராயபுரம் ஆர் மனோ, டிஜி வெங்கடேஷ் பாபு, மாவட்ட கழக செயலாளர்கள் மாதவரம் வி மூர்த்தி, RS ராஜேஷ், தீநகர் சத்யா, விருகை VN ரவி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஆகியோர் அபிஷேக ஆராதனைகளில் அமர்ந்து 2026 தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதன் பின்னர் 2026 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் அதிமுகவின் 5 மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றதால் ஏராளமான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் அண்ணன் MGR அவர்களால் துவக்கப்பட்டு அந்த இயக்கத்தை அவருடைய மறைவுக்கு பின்னர் அங்கெங்கும் காணாத எங்கும் இருப்பது போல இந்த இயக்கத்தை எல்லா இடங்களிலும் பரப்பி இயக்கத்தை ஒரு வீர இயக்கமாக ஆக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம் இன்றைக்கு 54வது ஆண்டை நோக்கி வருகிறது. அக்டோபர் 17ஆம் தேதி வந்தால் 54ஆம் ஆண்டு துவங்குகிறது. மாதம் செப்டம்பர் மாதம். காட்டுமன்னார் கோவில் அருகே அனுமதியின்றி பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான நாட்டு வெறி பொருட்களை புத்தூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி காவல்துறையினர் பட்டாசு கடைகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் பெரிய விபத்து ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு யாரேனும் வெடிப்பொருட்களை பதுக்கி வைக்கின்றனரா என்றும் உளவுத்துறையினர் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காட்டுமன்னார் கோவில் அருகே கொத்தவாசல் கிராமத்தில் ஐயப்பன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் ஷீட்டால் அமைக்கப்பட்ட குடோனில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அதிக சத்தத்துடன் வெடிக்கும் உள்ளூர் வெடிப்பொருட்களின் மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம், புத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் நடராஜன் ஆகியோருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது நாட்டு வெறிப்பொருட்கள் சாக்கு மூட்டைகளில் இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் சேத்தியா தோப்பை சேர்ந்த ராஜா என்பவர் 3 லட்சம் மதிப்பிலான வெடிப்பொருட்களை தயாரித்து தீபாவளி விற்பனைக்காக கொத்தவாசல் பகுதியில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜா என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை திருக்கோவிலில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை இடையார்பாளையம் பகுதியில் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் திருக்கோவிலில் 15ஆம் ஆண்டு நவராத்திரி விழா துவங்கப்பட்டு தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி ரங்கநாதன் பவளப்பிரியா குடும்பத்தார் ஏற்பாட்டில் மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சந்தான லட்சுமி தோற்றத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோன்று 29ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் ரவிச்சந்திரன் செல்வி குடும்பத்தார் மற்றும் யுகேஷ்குமார் நிவேதா குடும்பத்தார் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி வேலுமணி இந்திராணி குடும்பத்தார் மற்றும் பொன்னுசாமி வனஜா குடும்பத்தார் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக விழாவில் வேதநாயகி ஸ்ரீ சகானந்திகா, தேவி ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் அலங்காரத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சரஸ்வதி பூஜையை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பால்வளத்துறை 70% வளர்ச்சி அடைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க IG அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவு.
விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளதால் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க இயலாது. மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜோதிராமன் உத்தரவு. கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன். கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கச்சத்தீவை பற்றி பேச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பீகாரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது வந்தே பாரத் ரயில் மோதியதில் 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.